நேர்மறையான வார்த்தைகளைத்தான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் சொல்றோம் இல்லையா? அதற்கு என்ன காரணம்னு சொன்னா, வீட்டிற்குள்ளாக எப்பொழுதுமே நம்மை சுற்றி அஸ்வினி தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்களாம். அந்த அஸ்வினி தேவர்களுடைய பணி என்ன தெரியுமா? ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லி கொண்டிருப்பதே தான். அதாவது ததாஸ்து அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்பதுதான். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை ஏதோ தப்பு போயிட்டான்னு சொன்னா, அவனை கோபத்தின் மிகுதியால் ஏதாவது நம்ம நெகட்டிவா திட்டோம்னு சொன்னா, அந்த நேரத்திலே அந்த அஸ்வினி தேவதைகள் ததாஸ்து என்று சொல்லும் பொழுது அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலும் நடந்துவிடும். ஆக என்ன பண்ணணும்னு சொன்னா, குழந்தைகள் தவறு செய்தால் கூட அவர்களை திருத்துகின்ற விதமாக நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய சிந்தனையிலும் இருக்கும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நல்ல சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே எப்பொழுதுமே இந்த வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சொன்னோம். வீட்டில் விளக்கேற்றி இருக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி தலைமுடியாகட்டும் அல்லது நகங்களாகட்டும் இதெல்லாம் வீட்டுக்குள்ள எப்பயுமே போடக்கூடாது. தலைமுடி என்பது வீட்டிலே தரையிலே எங்கேயுமே கிடக்கக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.